நான் ஜாக்கி சேகர், கதைப்போங்க சேனலுக்காக ஸ்காட்லாந்திலிருந்து. ஒரே அரசியல் நெடியாக பேசி நிறைய விஷயங்கள் அரசியல் பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஆனாலும் மனிதம் இன்னும் மரிக்கவில்லை அப்படின்னு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு உண்மை கதையை கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேசியிருக்கிறோம். இது கோழிக்கோட்டை சேர்ந்த அப்துல் ரஹீம் உடைய கதை. கொஞ்சம் நெகிழ்ச்சியான கதை. அதை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். நிர்கதியாக நிற்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நிற்கிறது. இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை என்னவாகும், எதிர்காலம் குறித்தான பயம், கேள்வி, சப்போர்ட்டிங் சிஸ்டம் எதுவுமே இல்லை அப்படின்னும் பொழுது நீங்கள் ரொம்ப திகைச்சு போயிடுவீங்க. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு காஸ்டவேன்னு ஒரு படம். அதில் ஃபெடெக்ஸ் உடைய அந்த குரியரில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவன், அவன் போகிற ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஒரு தீவில் போய் மாட்டிக்குவான். அந்த தீவில் யாருமே ஹெல்ப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு தீவில் அவன் உயிர் பழைச்சிருப்பான். நாட்களை எண்ணிக்கிட்டே இருப்பான், அவனுக்கு ஹெல்ப்பே வராது. ஒரு கட்டத்தில் இந்த கடலில் ஓரமாக ஒதுங்கின இந்த பாலை வில்லியம்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு அது கூடலாம் பேசிக்கிட்டே, நான் தனிமை யோசிச்சு பாருங்கள். ஸோ அதன் பிறகு அவன் ஒரு கட்டத்தில் ஹெல்ப்பே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது இருக்கிற கழி மரம் எல்லாத்தையும் கட்டி அவன் என்ன பண்ணுவான்னா, கடலில் பெரிய அலைகளுக்கு மத்தியில் போராடி அதன் பிறகு அவன் எப்படி உயிர் பிழைக்கிறான் அப்படின்னு தான் காஸ்டவே படத்துடைய கதை. இப்போ இந்த இடத்துல நம்பிக்கை இழந்து அவன் கயிறு கழி எதுவுமே அந்த மாதிரிலாம் எதுவுமே கட்டி அவன் கடலுக்கு வராமல் அந்த தீவில் இருந்தால் அந்த தீவிலே இருக்கிற தேங்காய் மாங்காய் ஏதாவது பறித்து சாப்பிட்டு போட்டு அப்படியே செத்து போக வேண்டியதான். வேறு வழியே கிடையாது. ஆனால் முயற்சின்னு ஏதாவது ஒன்று எடுக்கிறோம்ல, ஒரு ட்ராப்பில் ஒன்று இருக்கிறோம், மாட்டிக்கிட்டோம், அதுலேருந்து நம்ம ஒரு முயற்சி எடுத்து தானே மேலே வரணும். அப்படி ஒரு கதையாக இன்னும் சினிமா உதாரணமாக ஷஷாங்க் ரெடெம்ப்ஷன் சொல்லலாம். அவன் கொலை செய்யாத ஒரு கொலை குற்றச்சாட்டுக்கு பாதிக்கப்பட்ட நாயகன் ஜெயிலில் போடுறாங்க. அவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கிடைக்கிது. ஆனால் தன்னம்பிக்கையோடு அந்த சிறையிலேருந்து அவன் எப்படி ஜெயித்தான், எப்படி வந்தான், அவன் திறமையின் மூலமாக எப்படி வந்தான், இதெல்லாம் தன்னம்பிக்கைக்கான கதைகளாக நான் சொல்லுவேன். ஆனால் இந்த கோழிக்கோடு அப்துல் ரஹீமுடைய கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை. பொதுவாக மலையாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எய்மே துபாய், அதாவது சவுதி அரேபியா, அதாவது வளைகுடா நாடுகளில் பயணித்து அங்கே பொருளீட்டுறது தான் அவங்களுடைய பேசிக். அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி அவங்க தமிழ்நாட்டிலேயே டீ கடைங்க அதெல்லாம் போடுவாங்க. அவங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பொருளீட்டுவதற்காக மாநிலம் கடந்து மாநிலம், நாடு கடந்து நாடெல்லாம் போய் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணுவாங்க. பொதுவாக அவங்க துபாய் தான் அவங்களுடைய இலக்காக இருக்கும். அப்புறம் வளைகுடா நாடுகள். ஓகேவா? இதுதான் நீங்கள் பிருத்திவிராஜ் நடிப்பில் வெளிவந்த ஆடு ஜீவிதம் திரைப்படத்தினுடைய கதையும் கூட. இதே மாதிரி ஒருத்தவங்க வேலைக்காக அங்கே போவான். அவங்க ஏமாற்றிடுவானுங்க, ஏஜென்ட்டுங்க ஏமாற்றிடுவானுங்க. அதன் பிறகு ஆடு மேய்க்க விட்ருவாங்க. அதுவும் பாலைவனத்துக்கு நடுவில் ஆடு மேய்க்கிறப்ப அதுலேருந்து அவன் எப்படி தப்பிச்சான், அந்த கஷ்டமான பணி என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆடு ஜீவிதம் ஒரு உதாரணம். ஸோ இந்த மாதிரி தான் கேரளாவில் இருந்து 2006 அப்துல் ரஹீம் 26 வயசு. ஸோ எல்லா மலையாளிகளைப் போல் கோழிக்கோட்டில் 26 வயதான அப்துல் ரஹீமுக்கும் வளைகுடா நாட்டில் போய் பணிபுரிஞ்சு பொருளீட்டி நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவருக்கு வருது, செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறார். ஸோ மீன்வாயில் இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு என்னென்னா ஒரு வேலை கிடைக்குது சவுதியில். ஓட்டணும், ஒரு பையனை பார்த்துக்கணும். இதுதான் அவருக்கு கிடைச்ச முதல் வேலை. ஸோ என்ன பண்ணுறாரு, சரி அப்படின்னு அதுக்கு ஒரு பையன், அந்த பையனுக்கு ஸ்பான்சர் கொடுத்து, அந்த பையனை அப்பா அம்மா இந்த அப்துல் ரஹீமுக்கு ஸ்பான்சர் கொடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அவருக்கு காரு ஓட்டிகிட்டு போகணும், அந்த பையனை பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த மாஸ்க் வச்சு தான் அவனுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாமே, சாப்பிட்றது போகிறது எல்லாத்துக்குமே அந்த ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் அவன் இருக்கணும். ஸோ நம்ம ரஹீம் அப்துல் ரஹீம் அந்த வேலையில் ஜாபில் ஜாயின் பண்ணிட்டார். அந்த பையனை பார்த்துக்கணும், கார் ஓட்டிகிட்டு போகணும், அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறது, வீட்டுக்கு கூட்டின்னு வர்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் பண்ணணும். போய் இறங்கி ஒரு மாதம் கூட கிடையாது, அவர் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார். என்னென்னா, இந்த பின்னாடி உக்காந்துருந்தால பையன்,
இந்த பையனுக்கு வந்து இந்த நெபுலைசர் மாதிரி ஐ மீன் எப்படின்னா அந்த அதான் ஆக்சிஜன் சிலிண்டர்லேருந்து அவனுக்கு ஆக்சிஜன் போய் அதில் மூலமாக தான் உயிர் வாழணும். ஆனால் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த வண்டி ஓட்டத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல, இல்லை அவனுக்கு எங்கேயோ சுரிஞ்சுதா போச்சா, சம்திங் லைக் தட், ஏதோ ஒரு ஹேப்பன். அதுக்கப்புறம் அந்த அந்த இது இருக்கு இல்லையா, மூக்கில் வச்சு அந்த ஆக்சிஜன் இது வந்து அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து லூஸ் ஆகிடுச்சு. காரு ஓட்டுற ஸ்பீடில் ஏதோ ஒரு வகையில் அது லூஸ் ஆகிடுச்சு. இதில் என்னன்னா, அப்துல் ரஹீம் வந்து அதை வேணும்னு பண்ணலை, ஆனால் அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான். என்னென்னா, அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து தளர்ந்து போய் மூக்கில் இல்லாமல் கீழே இறங்கியிருக்கு. இவர் அதை பார்க்காம ஓட்டியிருக்கிறாரு, பையன் இறந்து போயிட்டான். இப்போ இதுக்கு வந்து என்னென்னா, ஆக்சுவலி வந்து நீங்கள் விபத்துன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இவருக்கு ஸ்பான்சர் கொடுத்து கோழிக்கோட்டிலேருந்து சவுதிக்கு வர வச்சார் இல்லையா அந்த பையனோட அப்பா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது விபத்து இல்லை, இது வந்து கொலை அப்படின்றார். எப்படி கொலை அப்படின்னா, உன் வேலையே என்ன அப்படின்னா, என் பிள்ளைய பார்த்துக்கணும், என் பிள்ளைய காரில் கூப்பிட்டு போய் வர்றது, மருத்துவத்துக்கு கூப்பிட்டு போகிறது, இல்லை வீல் சேரில் எங்கேயா கூட்டு போகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே அவனுக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக ஆக்சிஜன் சிலிண்டர் பக்கத்துலேயே இருக்கணும். ஸோ அவனை பத்திரமா பார்த்துக்கணுன்றது தான் அவனுக்கு வேலையே. நீ தான் அவனுடைய அப்பப்போ வந்து ரிப்பேர் மிரரில் பார்த்துக்கணும், அவனை வந்து கவனிச்சிக்கணும் எல்லாம். அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி வந்து இந்த அஜாக்கிரதையாக இருந்து அவனை வந்து சாவடிப்ப அப்படின்னு அவன் மேலே வந்து கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது 2006 அவர் வந்து ஒரே ஒரு மாதம் தான் சவுதியில் போய், அது ஒரு மாதத்துக்கும் குறைவு, அதுக்குள்ளே அந்த பையன் வந்து இறந்து போகவும் அவரை வந்து கைது செய்கிறாங்க. ஸோ அவருக்கு என்னென்னா, 2006 கைது செய்யப்பட்டு அங்கேயே இருக்கிறார். 2006 2018 வந்து அவருக்கு வந்து சவுதி நீதிமன்றம் வந்து வழக்குகளை விசாரித்து அவருக்கு மரண தண்டனை கொடுக்குது. 2006 ஒரு 4 வருஷம், அதில் வந்து 2018 வந்து அதில் ஒரு 8 2 10 10 12 வருஷம் ஜெயிலில் இருக்கார். பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களில் 12 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம ஊர்லாம், குற்ற செயல்களுக்கு ஏற்ற மாதிரி. இந்த இடத்துல என்னென்னா, அவரை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது உயிரோடவாவது இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு 26 வயசு பையன் ஒரு வெளிநாட்டு வாழ்க்கைக்கு போய் அடாப்ட் ஆக முடியாமல் ஒரே மாதத்தில் அந்த பையன் வந்து இறந்து போகிறான். இவரை வந்து கைது பண்ணிடுறாங்க. இப்போ 10 வருட காலம் 12 வருட காலம் வந்து சிறையில் இருக்கிறாரு. அந்த சிறையில் இருந்தது மட்டும் கிடையாது, அதன் பிறகு வந்து விசாரணையினுடைய முடிவில் அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, அவங்களுடைய வயசான தாய்க்கு வந்து அப்துல் ரஹீம் வந்து ஒரே ஒரு பையன்தான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கும்பொழுது சவுதி சட்டங்கள், வளைகுடா நாட்டினுடைய சட்டங்கள், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது, ரைட்டா? இப்போ இந்த வயசான அம்மாவுக்கு இந்த ஒரே ஒரு பையன் வந்து 12 வருஷமாக ஜெயிலில் இருந்தது கூட பிரச்சனை இல்லை, எங்கேயோ உயிரோட நம்ம புள்ள இருக்கான் அப்படின்னு நினச்சிருவாங்க. ஆனால் என்ன கொடுமைன்னா, அவனுக்கு மரண தண்டனை விதித்து விடுகிறார்கள். இந்த மரண தண்டனை விதித்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகேவா? சாவடிச்சிடுவாங்க. அப்போ இப்போ தான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த செய்தி வந்து தீ போல பரவுது. இப்போ இந்த இடத்துல தான் வந்து சவுதியிலேருந்து நிறைய இடங்களில் வந்து இந்த இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அதை வந்து என்னென்னா டியான்னு சொல்கிறாங்க. சவுதியில் இந்த வளைகுடா நாடுகளில் இதுக்கு வந்து பேர் வந்து தியா அப்படின்றாங்க. அதாவது பிளட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் மணி அப்படின்றது என்னென்னா, ஒருவேளை இப்போ அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு அப்துல் ரஹீமுக்கு, ஒருவேளை அந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் இந்த குடும்பத்தையோ இல்லை இந்த குற்றச்சாட்டப்பட்ட அப்துல் ரஹீமையோ மன்னிக்கிறாங்கன்னா, அதுக்கு ரத்த பணம் அப்படின்னு ஒன்று விஷயம் ஒன்று இருக்குது. அந்த ரத்த பணம் அப்படின்னு பிளட் மணின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு உதவியை கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கொலையை பண்ணுறீங்க, உங்களை கைது பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ இவன் வந்து கைது பண்ணி இவனை வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கொலையில் ஒருத்தனை கைது பண்ணி மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னா, அந்த கொலைக்குண்டாக்கப்பட்ட குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த மரண தண்டனை கொடுக்கப்படும் நாங்கள் மன்னிக்கிறோம், ஆனால் எனக்கு வந்து பிளட் மணி கொடுத்தா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அதாவது கொலை பண்ணிவிட்டு அவனுக்கு பிளட் மணி கொடுத்து அவனை காப்பாற்றுறதுன்றதுலாம் மேட்ரு கிடையாது. இப்போ இவன் மரண தண்டனை இப்போ கொடுத்துட்டு இவன் செத்துருவான். ஆனால் இதில் வந்து ஒரு குற்றம், அந்த குற்றத்துக்கான தண்டனையாக அவன் செத்து போக போகிறான் மரண தண்டனை கொடுத்து. ஆனால் இங்கே ஒரு கொலை செய்யப்பட்டவனுடைய குடும்பம் வந்து நிர்கதியாக இருக்கும் இல்லையா, அப்போ அவனுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும்ல. அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் இருந்ததுன்னா, அவன் வந்து குறை காலத்தில் இல்லை அந்த வீட்டுடைய பிரெட் வின்னராக தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு,
அவருடைய வருமானத்தை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது, 3 பிள்ளைங்க இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, அவர் இறந்துட்டார், கொலை பண்ணிட்டாங்க. அப்படின்னும்போது என்ன பிரச்சனைன்னா, இந்த பிளட் மணியை வந்து மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த கைதி மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவனை வந்து நாங்கள் வந்து மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எதனுடைய பேசிஸில் அவங்க மன்னிக்கிறாங்கன்னா, செத்து போனதுனால எனக்கு செத்து போயிட்டான், இவனுக்கு மரண தண்டனை கொடுத்தனால எனக்கு ஒன்றும் இல்லை, பட் ஒருவேளை அவன் இந்த இறந்து போனவனுக்கு இழப்பீடாக ஒரு தொகையை வந்து அவன் அளிக்க முன் வந்தால் அந்த குற்றவாளியை நாங்கள் மன்னிக்கிறோம், அதுக்கு வந்து ஒரு தொகையை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதை தான் பிளட் மணின்னு சொல்கிறது. ஸோ இந்த பிளட் மணி என்ன ஆச்சுன்னா, அந்த சிறுவனுடைய குடும்பம் வந்து ஒரு ஃபிக்ஸடு அமௌண்ட் ஒன்று சொல்கிறாங்களே, அது வந்து 35 கோடி கிட்ட, இந்திய மதிப்பில் 35 கோடிக்கு எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா இந்த அப்துல் ரஹீம் வந்து நாங்கள் மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா, இந்த பணத்தை யார் கொடுக்குறது? ஏற்கனவே வந்து என்ன கஷ்டத்துக்காக வந்து வேலைக்கு போய் டிரைவர் வேலைக்கு போய் போன ஒரு மாதத்தில் காசு, அதாவது மாதம் காசு அடித்து நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றலாம். இப்போ இங்கேருந்து ஸ்பான்சர் கொடுக்குறாங்கன்னா ஏஜென்ட் மூலமாக போகும்போது எல்லாம் கமிஷன்லாம் கொடுத்து தானே அவர் வந்து கோழிக்கோட்டிலேருந்து சவுதிக்கு போயிருப்பார். அப்போ அந்த கடன்லாம் அடைக்கலான்னு மிகப்பெரிய கனவுகளோடு போனவனுடைய எதிர்காலம் வந்து ஒரு விபத்து, அது கவனிக்காமல் விட்டது, எதுவானாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். அதில் அந்த பையன் வந்து இறந்து போக இவருக்கு வந்து 12 வருடம் சிறை தண்டனை கிடைக்கப்பட்டு மரண தண்டனை கொடுக்கும்பொழுது தான் அவங்க ஃபேமிலியோட பேசுகிறாங்க. அப்போ அவங்க ஃபேமிலியில் பேசும்போது எங்களுக்கு ஒரு 35 கோடி கொடுத்தா இவனை வந்து நாங்கள் மரண தண்டனையிலும் ரிலீஸும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் தான் இப்போ இதை வந்து கோர்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. இதுக்கப்புறம் தான் நடந்தது தான் மனிதம் இன்னும் மறிக்கவில்லைன்றதுக்கான விஷயம். அதன் பிறகு என்ன பண்ணிட்டாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மலையாளிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், முகம் தெரியாத அத்தனை பேரும் வந்து உள்ளார இறங்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபண்டு கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாரும் ஃபண்டை கலெக்ட் பண்ணி நம்ம அப்துல் ரஹீமுடைய விடுதலைக்காக 34 கோடியை திரட்டி அவரை வந்து காப்பாற்றுறாங்க. அதாவது அவருடைய மரண தண்டனை வந்து 2024 ரத்து செய்யப்பட்டு சிறை தண்டனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மே 28, 2026 இந்த பணம் 34 கோடியை கொடுத்ததுக்கப்புறம் மே 28, 2026, இப்போ மே மாதம், இப்போ ஜூன் நடக்குது இல்லையா, மே மாதம் 28ஆம் தேதி அவர் வந்து அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி கோழிக்கோட்டில் வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கி அவங்க அம்மா கூட போய் சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு கதை. அதாவது 26 வயசில் வந்து உள்ளார போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2006, 2016, 2026 ஏறக்குறைய 20 வருஷம். 26 வயசில் வந்து அவர் உள்ளார போகிறார் ஜெயிலுக்கு. 20 வருஷம் ப்ளஸ் 46 வயசில் செத்து போயிடுவோம்னு நினச்ச ஒரு மனுஷனை மலையாளிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த 35 கோடி பிளட் மணியை கொடுத்து தண்டனை காலம் முடிவு பெற்று அவருடைய மரண தண்டனை கேன்சல் பண்ணி தண்டனை காலம் முடிவு பெற்று அவர் வந்து கோழிக்கோட்டில் வந்து அவங்க அம்மாவை போய் சந்திக்கிறார். இதுதான் வந்து என்ன சொல்கிறது, மாஸ் மென்டாலிட்டியில் பாசிட்டிவ் நோட்டுன்னு சொல்லுவேன். உண்மையிலே வந்து நம்ம அப்துல் ரஹீம் வந்து அவருடைய வாழ்க்கையில் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். எப்படியா இருந்தாலும் செத்துருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு 35 கோடியை வந்து தன்னார்வலர்களாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பணத்தை போட்டு அவரை வந்து காப்பாற்றிருக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம். அப்துல் ரஹீம் வந்து காலமெல்லாம் வந்து இந்த மக்களை வந்து அவர் நினச்சி பார்க்காதனாலே இருக்க முடியாது. ஏன்னா என்றைக்கோ இறந்து போயிருக்கிற வேண்டியவர், கடுமையான சிறை தண்டனைகள்லாம் அனுபவிச்சவர், அதன் மீறி மரண தண்டனையும் போய் மயிரேல தப்பிச்சு அதற்கு வந்து மலையாள சமூகத்தினர் அத்தனை பேரும் உதவி செய்து அவர் வெளியே வந்திருக்காருன்றது சாதாரண விஷயம் இல்லை. அவருடைய எதிர்காலம் சிறக்க எல்லாம் வல்ல இயற்கை துணையில் இருக்கட்டும். வேற என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.